மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். மரண தண்டனை மீண்டும் அமுல்படுத்தினால் இலங்கையின் GSP+ சலுகைக்கு ஆபத்து. இலங்கையில் மரண தண்டனையை மீண்டும் அமுல்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முன்மொழிவு நடைமுறைக்கு வந்தால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான ஏற்றுமதியில் இலங்கை தற்போது அனுபவித்து வரும் GSP+ வர்த்தக சலுகையை தக்க வைத்துக் கொள்வதில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் நீண்ட காலமாக கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றது. அனைத்து சூழ்நிலைகளிலும் மரண தண்டனைக்கு எதிரான நிலைப்பாட்டை ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றது. இந்த நிலையில் இலங்கையின் GSP+ சலுகையை தொடர்வதற்கான முயற்சியில் மரண தண்டனையை மீண்டும் அமுல்படுத்தும் நடவடிக்கை நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக மாறலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தை தொடர்ந்து மரண தண்டனையை மீண்டும் அமுல்படுத்துவது தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானம் ஜனாதிபதி ஊடக பிரிவினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் 2023 தொடக்கம் 2025 வரையிலான காலப்பகுதிக்கான இலங்கை GSP+ மதிப்பீட்டு ஆவணத்தில் மரண தண்டனை தொடர்பான இலங்கை நிலைமையும் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையில் 1976 ஆண்டு முதல் மரண தண்டனை நிறைவேற்றப்படாத நடைமுறை தொடர்ந்தாலும் நீதிமன்றங்கள் தொடர்ந்து மரண தண்டனை விதித்து வருவதாகவும் அந்த மதிப்பீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. GSP+ சலுகை இலங்கையின் ஏற்றுமதி வர்த்தகத்திற்கு முக்கியமானதாக உள்ள நிலையில் மரண தண்டனையை மீண்டும் அமுல்படுத்தும் அரசாங்கத்தின் முடிவு பொருளாதார ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் எந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மனித கடத்தலை தடுக்க யாழ்ப்பாணத்தில் புதிய செயலணி. யாழ்ப்பாணத்தில் மனித கடத்தல் மற்றும் மனித வியாபாரத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளன. ஆட்கடத்தலுக்கு எதிரான தேசிய செயலணியின் ஏற்பாட்டில் மனித கடத்தல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற கலந்துரையாடலும் மனித கடத்தல் மற்றும் மனித வியாபாரத்தை தடுப்பு செயலணி ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் ஃபோரம் ஸ்தாபிக்கும் நிகழ்வும் புதன்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆட்கடத்தலுக்கு எதிரான தேசிய செயலணியின் பணிக்குழுவின் செயலாளரும் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளருமான சட்டத்தரணி பிரியங்கனி ஹேவர்தன மற்றும் ஐக்கிய நாடுகள் போதைப்பொருள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான அலுவலகத்தின் தேசிய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அனோஜா முனசிங்க ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் மனித கடத்தல் மற்றும் மனித வியாபாரத்திற்கு எதிரான தேசிய செயலணியின் நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மனித கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகள் அவசியமான மாவட்டங்களில் யாழ்ப்பாணமும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான செயல்திறன்மிக்க செயலணியை உருவாக்குவதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கையாகவே இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, மனிதவள அபிவிருத்தி, திறன் அபிவிருத்தி, பெண்கள் அபிவிருத்தி, சிறுவர் உரிமை மேம்பாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். மனித கடத்தல் மற்றும் மனித வியாபாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கவனத்திற்குரியதாக உள்ள நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உளவியல் ஆதரவு, சமூக பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார உதவிகளும் அவசியம் என அரசாங்க அதிபர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பிரதேச மட்ட அதிகாரிகளின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெற்று அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயற்படுவதன் ஊடாகவே மனித கடத்தலை தடுப்பதில் வெற்றி பெற முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு முஸ்லிம்களை மீள குடியேற்ற கோரி 10,000 கையெழுத்து வேட்டை. யாழ்ப்பாணத்தில் மனித கடத்தல் மற்றும் மனித வியாபாரத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளன. ஆட்கடத்தலுக்கு எதிரான தேசிய செயலணியின் ஏற்பாட்டில் மனித கடத்தல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற கலந்துரையாடலும் மனித கடத்தல் மற்றும் மனித வியாபாரத்தை தடுப்பு செயலணி ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் ஃபோரம் ஸ்தாபிக்கும் நிகழ்வும் புதன்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது.
யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆட்கடத்தலுக்கு எதிரான தேசிய செயலணியின் பணிக்குழுவின் செயலாளரும் பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளருமான சட்டத்தரணி பிரியங்கனி ஹேவர்தன மற்றும் ஐக்கிய நாடுகள் போதைப்பொருள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான அலுவலகத்தின் தேசிய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அனோஜா முனசிங்க ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் மனித கடத்தல் மற்றும் மனித வியாபாரத்திற்கு எதிரான தேசிய செயலணியின் நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மனித கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகள் அவசியமான மாவட்டங்களில் யாழ்ப்பாணமும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான செயல்திறன்மிக்க செயலணியை உருவாக்குவதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கையாகவே இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, மனிதவள அபிவிருத்தி, திறன் அபிவிருத்தி, பெண்கள் அபிவிருத்தி, சிறுவர் உரிமை மேம்பாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். மனித கடத்தல் மற்றும் மனித வியாபாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கவனத்திற்குரியதாக உள்ள நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உளவியல் ஆதரவு, சமூக பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார உதவிகளும் அவசியம் என அரசாங்க அதிபர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பிரதேச மட்ட அதிகாரிகளின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெற்று அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயற்படுவதன் ஊடாகவே மனித கடத்தலை தடுப்பதில் வெற்றி பெற முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். செஞ்சோலை படுகொலை 20 ஆண்டுகளாக ஆறாத காயம். 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முல்லைத்தீவு வள்ளிபுரம் பகுதியில் இடம்பெற்ற செஞ்சோலை தாக்குதலின் 20வது ஆண்டு நினைவு நாள் என்று நினைவு கூறப்பட்டது. அன்று செஞ்சோலை வளாகத்தில் மாணவிகளுக்கான அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் முதலுதவி பயிற்சி இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் பல மாணவிகள் உட்பட பலர் உயிரிழந்ததுடன் நூற்றுக்கணக்கான மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஒரு தலைமுறையின் கனவுகளை சிதைத்த அந்த சம்பவம் 2 தசாப்தங்கள் கடந்தும் தமிழர் சமூகத்தின் நினைவுகளில் ஆறாத காயமாக தொடர்கின்றது. உயிரிழந்த மாணவிகளின் குடும்பங்களுக்கு இது வெறும் வரலாற்று சம்பவம் அல்ல, இழந்த பிள்ளைகளின் நினைவுகளுடன் ஒவ்வொரு ஆண்டும் கடந்து செல்லும் துயரத்தின் நாளாகவே இன்றும் உள்ளது. செஞ்சோலை வளாகத்தில் உயிரிழந்த மாணவிகளையும் அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அனைவரையும் நினைவு கூறும் வகையில் பல்வேறு நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து 862 சுற்றுலா பயணிகளுடன் காங்கேசன் துறையை வந்தடைந்த சொகுசு கப்பல். மும்பையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த சுற்றுலா கப்பல் ஒன்று 862 சுற்றுலா பயணிகளுடன் இன்று வெள்ளிக்கிழமை காலை யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. கப்பலில் வருகை தந்துள்ள 862 சுற்றுலா பயணிகளும் காங்கேசன் துறை துறைமுகத்தின் ஊடாக வடக்கு மாகாணத்தில் பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன் துறை துறைமுகத்திற்கு சர்வதேச சுற்றுலா கப்பல்கள் வருகை தருவது வடக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் பிராந்திய பொருளாதார நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. சுற்றுலா பயணிகளின் வருகையை முன்னிட்டு துறைமுக பகுதியில் தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தருவதன் மூலம் வடக்கு மாகாணத்தில் உள்ள வரலாற்று, சமய மற்றும் இயற்கை சுற்றுலா தலங்களுக்கு சர்வதேச அளவில் மேலும் கவனம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பூநகரி கிராஞ்சி காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு கள ஆய்வு மேற்கொண்ட ஸ்ரீதரன் எம்பி. பூநகரி பகுதியில் பொதுமக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை திட்டத்திற்கான கிராஞ்சியில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இதன்போது குறித்த பகுதிகளின் காணி உரிமையாளர்களையும் சந்தித்த ஸ்ரீதரன் எம்பி காற்றாலை திட்டம் தொடர்பான அவர்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்துள்ளார். குறித்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் 5000க்கும் அதிகமான பயன் தரும் தென்னை மரங்கள் அழிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் அவற்றை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்படும் எனவும் பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். களவீச்சியத்தை தொடர்ந்து கிராஞ்சி ஒருங்கிணைந்த சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களுடன் ஸ்ரீதரன் எம்பி விரிவான கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார். இதன்போது காற்றாலை திட்டம் தொடர்பில் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டிய செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் பூநகரி பிரதேச சபை தவிசாளர் சிவகுமார் ஸ்ரீரஞ்சன், பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் சட்டத்தரணி சுப்பிரமணியம் சுரேன்,
பூநகரி பிரதேச சபை உறுப்பினர் கண்ணதாசன், கட்சியின் செயற்பாட்டாளர் குபேந்திரன் உள்ளிட்ட சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் கோட்டையில் முதன்முறையாக கொடியேற்றும் முதல்வர் விஜய். இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படவுள்ள நிலையில் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் சுதந்திர தின விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை புனித ஜோர்ஜ் கோட்டை கொத்தளத்தில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் தமிழக முதல்வர் விஜய் முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றவுள்ளார். நாளை காலை 8:30 மணியளவில் கோட்டை கொத்தள பகுதிக்கு வரும் முதல்வர் விஜயை தலைமைச் செயலாளர் சாய்குமார் வரவேற்று காவல்துறை அதிகாரிகளை அறிமுகம் செய்து வைப்பார். தொடர்ந்து காவல்துறையின் பல்வேறு பிரிவினர் வழங்கும் அணிவகுப்பு மரியாதையை முதல்வர் பார்வையிடுவார். அதன் பின்னர் காலை 8:45 மணிக்கு கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தவுள்ள முதல்வர் விஜய் தொடர்ந்து சுதந்திர தின உரையையும் ஆற்றவுள்ளார். விழாவின் முக்கிய நிகழ்வாக தகைசால் தமிழர் விருது, அப்துல் கலாம் விருது, துணிவு மற்றும் சாகசத்திற்கான கல்பனா சவ்லா விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் முதல்வர் வழங்கவுள்ளார். மேலும் முதல்வரின் நல்லாளுமை விருது, மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர் நிறுவனம் மற்றும் சமூக சேவைகளுக்கான விருதுகள், கூட்டுறவு வங்கிக்கான விருது, சமூக நல சேவை விருது உள்ளிட்ட விருதுகளும் வழங்கப்பட உள்ளன. சிறப்பாக செயல்பட்ட மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. விழாவைக்கான நீதிபதிகள், அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்காக கோட்டை கொத்தளத்திற்கு எதிரே 3 சிறப்பு மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புனித ஜோர்ஜ் கோட்டையை சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரல், எழும்பூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்கள், வணிக வளாகங்கள், கடற்கரை பகுதிகள் மற்றும் வழிபாட்டு தலங்களிலும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அல்லது ஆதரவின்றி நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் தகவல் கிடைத்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் சுமார் 10,000 போலீசார் உட்பட தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தனுஷின் அரசியல் பிரவேசம், தமிழர் எழுச்சிக் கழகம் குறித்து பரவும் தகவல். நடிகர் தனுஷ் புதிய அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கியுள்ளதாகவும் கட்சியின் பெயர் தமிழர் எழுச்சிக் கழகம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கட்சியை விரைவில் பொதுவழியில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க தனுஷ் தரப்பு தயாராகி வருவதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் இந்த தகவல் தொடர்பாக தனுஷ் தரப்பிலிருந்தோ அல்லது தேர்தல் ஆணையத்திடமிருந்தோ அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இதுவரை வெளியாகவில்லை. கட்சியின் கொள்கைகள் என்ன, அதன் அரசியல் நோக்கம் என்ன, யார் யார் நிர்வாகிகளாக நியமிக்கப்பட உள்ளனர், வரும் தேர்தலை இலக்காக கொண்டுதான் இந்த அரசியல் நகர்வு மேற்கொள்ளப்படுகின்றதா என்ற எதிர்பார்ப்புகள் தமிழக அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளன. திரையுலகில் தனக்கென தனியிடத்தை பிடித்துள்ள தனுஷ் அரசியலிலும் களமிறங்குகிறாரா என்று கேள்விகளோடு தமிழர் எழுச்சிக் கழகம் என்ற பெயரில் வெளியாகியுள்ள தகவல் உண்மையா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக அரசியல் வட்டாரங்கள் காத்திருக்கின்றன. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். ஈரான் மீதான போர் இலக்கை அடையவில்லை, நோர்வே அமைச்சர் அதிரடி கருத்து. போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஹார்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்றும் ஈரான் மீதான போர் அதன் தொடக்க இலக்குகளை அடைய தவறிவிட்டதாக நோர்வே வெளிவிவகார அமைச்சர் எஸ்பென் பார்த்தே ஈடே தெரிவித்துள்ளார். அல் ஜசீராவுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஈரான் மீதான போரின் ஆரம்ப நோக்கங்களில் எதுவும்
நிறைவேற்றப்படவில்லை என்பது தற்போது தெளிவாகியுள்ளதாக தெரிவித்த அவர், மாறாக இந்த போர் ஈரானின் தீவிர போக்காளர்களை மேலும் பலப்படுத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். போர் ஆரம்பித்தது முதலே நோர்வே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக குறிப்பிட்ட எஸ்பென் பார்த்த ஈடே, இந்த போர் புத்திசாலித்தனமான ஒன்றல்ல, சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டதுமல்ல என விமர்சித்துள்ளார். நோர்வேயின் இந்த நிலைப்பாடு தற்போது சர்வதேச அளவில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே போரை முடிவுக்கு கொண்டு வருவதும் ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதும் தற்போதைய முக்கிய தேவையாக உள்ளதாக நோர்வே வெளிவிவகார அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இந்த இரு நடவடிக்கைகளும் சாத்தியமானவை என நம்பிக்கை வெளியிட்ட அவர், பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை முடிவுக்கு கொண்டுவர ராஜதந்திர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்துள்ளார். சூரிய கிரகணத்தை பார்த்தவர்களுக்கு மருத்துவர்கள் விடுத்த அவசர எச்சரிக்கை. சூரிய கிரகணத்தை முறையான பாதுகாப்பு கண்ணாடி இல்லாமல் பார்த்தவர்களுக்கு சுவிஸ் மருத்துவர்கள் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சூரிய கிரகணத்தை பார்வையிட உலகின் பல்வேறு நாடுகளிலும் மக்கள் ஆர்வம் காட்டிய நிலையில் சிலர் உரிய பாதுகாப்பு உபகரணங்களின்றி சூரியனை நேரடியாக பார்த்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு பார்ப்பதால் ஏற்படும் பாதிப்பு உடனடியாக தெரியாமல் போகலாம் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். கண்ணின் பின்புறத்தில் உள்ள விழித்திரைக்கு வலியை உணரும் திறன் இல்லாததால் சூரிய ஒளியால் பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக வலி ஏற்படாமல் இருக்கலாம். குறிப்பாக விழித்திரையின் மைய பகுதியான மக்குலா சில வினாடிகளில் கூட கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என சுவிஸ் பெடரல் பொது சுகாதார அலுவலகம் எச்சரித்துள்ளது. சூரிய கிரகணத்தை பார்த்த பின்னர் பார்வையை மங்குதல், பார்வையின் மையத்தில் கரும்புள்ளி அல்லது தெளிவற்ற பகுதி தோன்றுதல், நிறங்களை பார்ப்பதில் சிரமம் மற்றும் வெளிச்சத்தை பார்க்கும்போது அதிகமாக கண் கூசுதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அவற்றை அலட்சியம் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கண் மருத்துவ நிபுணர்களின் தகவல்களின் படி விழித்திரையில் லேசான பாதிப்பு ஏற்பட்டாலும் குணமடைய பல மாதங்கள் ஆகலாம். அதேவேளை அதிக நேரம் சூரியனை நேரடியாக பார்த்திருந்தால் நிரந்தர பார்வை இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். முக்கியமாக சேதமடைந்த விழித்திரை செயல்களை மீண்டும் குணப்படுத்துவதற்கான உறுதியான சிகிச்சை தற்போது இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே சூரிய கிரகணத்தை பாதுகாப்பின்றி பார்த்த பின்னர் பார்வையில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் தாமதிக்காமல் கண் மருத்துவரை அணுகுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி நியூஸ் யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.